ஃப்ரெண்ட்ஸ், மலேசியால நம்ம வெண்பா காணாம போன விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு தெரிய வந்துடுது. எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ்லேயே போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லேயே வந்துடுச்சு. இதை வந்து நம்ம மல்லியோட தங்கச்சி பார்த்துட்டு நம்ம விஜய்க்கு கூப்பிட்டு, மாமா இங்கே வாங்க, இங்கே பாருங்க நம்ம வெண்பா காணும்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கு, யாரோ கடத்திட்டாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு பேரதிர்ச்சியே சொல்லலாங்க. உடனே அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம மல்லிக்கிட்ட கேட்குறாங்க, வெண்பா எங்கன்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நம்ம வெண்பாவை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம விஜயோட காலை பிடிச்சிக்கும் சொல்றாங்க. ஆனா வந்து நான் உன்னை எப்படி மன்னிக்கிறது, என்னோட உயிரவே இப்படி காணமாக்கிட்டே, உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம விஜய் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியால தாங்கவே முடியல, பேரதிர்ச்சின்னு சொல்ல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையும் நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஜய் வந்து, இங்க பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் வெண்பாவை அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன், அதையும் மீறி எதுக்கு நீ வெளியே கூட்டிட்டு போனேன், நான் வந்து இந்த மாதிரி வந்து அங்க ட்ரைனரும் வந்து ஃபோன் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம வெண்பா குட்டியும் போகலன்னு ரொம்பவே கவலையா இருந்தா, அதனால தான் நான் கூட்டிட்டு போனேன், இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொன்னாலுமே நம்ம விஜய் ஏத்துக்க போறது இல்லை. நான் சொன்னதை நீ ஏன் செய்யல, இப்ப பார் வெண்பாவை காணும், எங்க போய் தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா ரொம்பவே கவலைப்படுறாங்க. நம்ம விஜய் வந்து கவலைப்படுற அளவுக்கு வந்து விட மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம மல்லி வந்து நம்ம வெண்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதான் போறாங்க. இந்த வெண்பா வந்து அந்த ரவுடி ஆட்களை இருந்து தப்பிச்சு இன்னொரு ரவுடி கும்பல்ல மாட்டிக்கிச்சுங்க. இப்ப இதுல இருந்து தப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலுமே மறுபடியும் இன்னொரு ரவுடி கும்பல்ல கலந்துருச்சு. இப்ப வந்து போலீஸும் தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெண்பாவை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி காரணமே இந்த தீபிகா மட்டும்தாங்க. இந்த தீபிகா நம்ம வெண்பாவை கடத்த சொல்லலைன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதுக்குதான் வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே பயப்பட்டாங்க, நம்ம பொண்ணை ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோ, அவங்க பொண்ணு ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம விஜய் வந்து யோசிச்சு இந்த ஒரு முடிவை சொல்லிட்டு போனாங்க. ஆனாலும் மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த பிரச்சனையை நம்ம வெண்பா எப்போ கூடி சீக்கிரத்துல கிடைக்க போறாங்கன்றதை எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.